ஜீவ கீதங்கள்ல 198வது பாடல். மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆண்டவராவே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே. ஆண்டவராவே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே. மீனவருமே லோகமே செல்ல வேதனையை விடுவார். ஆமென் ஆமென். மீனவருமே லோகமே செல்ல வேதனையை விடுவார். மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியை எழும்பிடுவார். ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியை எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. ஆமென். மறைக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர்தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர்தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லாதொலகையை கூவி கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்லாதொலகையை கூவி கொடுத்திடுவார். மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. அவர் உரைத்து அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்து அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளை எவருமே அறியார். ஆண்டவரே அறிவார். ஆமென் ஆமென். அவர் வரும் வேளையை எவருமே அறியார். ஆண்டவரே அறிவார்.
மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். ஆமென், ஆமென். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா கீதமை பாடி கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடிடுவோம். ஆமென், ஆமென். அல்லேலூயா கீதமை பாடி மகிழ்ந்தாடிடுவோம். வல்லவர் வரும் வேலையும் மீதோ முழுமை நெருங்கிற்று. ஆமென், ஆமென். வல்லவர் வரும் வேலையும் மீதோ வல்லமை நெருங்கிற்று. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. இயேசுவே வாரும். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை சேர்க்க வரப்போகிறார். ஆயத்தமுள்ளோரே இயேசுவே உம்முடைய வல்லமை, 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 தேவ வல்லமை. ஆயத்தமுள்ளோரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மகிமை, 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 மகிமை. உம்முடைய வல்லமை பலமாக மத்தியில் இறங்கட்டும். உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய பரிசுத்தம் இறங்கட்டும். அல்லேலூயா. இயேசுவே, 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 இறங்கும். ராஜாதி ராஜாவே, நீதியின் ராஜாவே, இறங்கும். இயேசுவே, பரிசுத்தப்படுத்தும். உமக்கேற்ற பரிசுத்தத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே, வல்லமை, 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 வல்லமை. அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை வல்லமை, 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 வல்லமை. ஆண்டவரே, பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். பரிசுத்தம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பரிசுத்தம் எங்களை ஆளுகை செய்வதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜா, நீதியின் ராஜா, இயேசு மகாராஜா, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் மத்திய ஆகாயத்துல அவர் வெளிப்படுவார். முதலாவது முறையாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். பாருங்க, அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் மீண்டுமாக நான் வருவேன், என்னிடமாக உங்களை சேர்த்து கொள்ளும்படியாக வருவேன் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். இந்த நீதியின் ராஜா, இந்த இயேசு ராஜா மறுபடியும் வருவார். எதுக்காக வருவார்? பாவியை ரட்சிக்க வரமாட்டார், ஏற்கனவே ரட்சித்தார். இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை, பரிசுத்தமுள்ள ஜனங்களை, சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை, நல்ல ஜெபிக்கிற ஜனங்களை, நல்ல வேத வாசிக்கிற ஜனங்களை,
பரிசுத்தம் உள்ள ஜனங்களை, அன்புள்ள ஜனங்களை சேர்க்கும்படியாக அவர் இரண்டாவது முறையாக மத்திய ஆகாயத்தில் தான் வெளிப்படுவார். நாம் தான் அவரை எதிர்கொண்டு நாம் போகணும். மறுரூபத்தின் சரீரம் நாம் அடைய வேண்டும். பரலோகமாக நாம் உருவாக்கப்படணும் இந்த பூமியில. ஆனபடினால் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆயத்தம் உள்ளவர்களை சேர்க்க அவர் வரப்போகிறார். எத்தனை பேர் நாம் ஆயத்தமா இருக்கிறோம்? இந்த பாடலை எத்தனை பேர் நாம் பயத்தோடு, நாம் உற்சாகத்துடன், சந்தோஷத்துடன் நாம் பாடினோம்? இயேசு ராஜாவை பார்க்கணும்னு எத்தனை பேர் நாம் வாஞ்சிக்கிறோம்? அவர் அழகு உள்ளவர். அவரை போல அழகு உள்ளவன் எவனும் ஒருவனும் கிடையாது. நம்முடைய ராஜா அவர் அழகு உள்ளவர். அவருடைய ரூபமே பார்க்க முடியாது. அவ்வளவு ஜெக ஜோதியாக இருப்பார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் மத்திய ஆகாயத்தில் வருவார். சர்வ லோகத்துக்கும் நடுவாக அவர் வெளிப்படுவார். பாருங்க, அதுக்கு முன்பாக ரகசிய வருகை இருக்கு. இந்த ரகசிய வருகையில நாம் அவரை சந்திக்கணும். நினையாத நாளிகையிலே அவர் வெளிப்படுவார் என் ஜனமே. பாருங்க, ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவர் வருவார். அவருடன் நம்மளை சேர்க்க முடியாக, அவருடைய சபையாகிய நம்மை அவருடன் சேர்க்க முடியாக அவர் வரப்போகிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. கல்லறைகள் திறக்கப்படும். பின்பு மரித்தவர்கள் முதலாவது அவங்க தான் எழுந்து ஆண்டவரோடு போவாங்க. அவங்களுக்கு பின்னாடி தான் நம்ம போவோம். பின்பு நாம் உயிரோடு இருக்கும் நாம் அவரை, இயேசு கிறிஸ்துவை, அவர் வழியில் சென்ற நம்மை, அவரை பின்பற்றுகிற நம்மை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது போவாங்க. பின்பு அவர்களோடு நாம் போவோம். பாருங்க, இது நடக்க போகுது. ஒரு கூட்ட ஜனங்க காணாம், இந்த உலகத்துல காணாமே, எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாங்க. வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோர் எல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள் மரித்த எல்லா கல்லறைகளும் திறக்கப்படும் என் ஜனமே. மறிக்காதிருக்கும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மறைஞ்சு போயிருவாங்க. ஒரு கூட்ட ஜனம் காணாம போயிருவாங்க. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைங்க இருக்கலாம். அது 2 பேர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. மற்றவனை கைவிடப்படுவாங்க. இப்ப நம் தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அவருடைய வருகை இப்பொழுது இருக்குமானால், அவர் சிந்தையா இருக்கிற, ஆயத்தமா இருக்கிற, வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆனா இயேசு ராஜாவை சீக்கிரம் நாம் சந்திக்க போகிறோம். அவர் உரைத்த, அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அவர் நல்லவர், அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு யாவரோடும் சமாதானமாகவும் தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமும் நமக்கு இருந்தால் மாத்திரமே தேவனை நாம் தரிசிக்க முடியும். இந்த கால வேளையிலும் கூட அவருடைய சமூகத்துக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். 139வது பாடல், ஜீவ கீதங்கள்ல 139வது பாடல், சிலுவையின் நிழலில் என்ற பாடலை நாம் பாடுவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாய் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாய் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் வரைவு கிருபையின் இனிய நிழலே, சிலுவையின் அன்பின் வரைவு கிருபையின் இனிய நிழலே. ஆத்துமனேஸ்வரன் அருகே, ஆத்துமனேஸ்வரன் அருகே அடைகிற ஆறுதல் மனது. சிலுவையின் நிழலில்
அடியான் சாய்ந்திடி போரிடுவே பாவ பார சுமையதா சோர்ந்து தளர்ந்ததின் ஜீவியமே பாவ பார சுமையதா சோர்ந்து தளர்ந்ததின் ஜீவியமே சிலுவையத்தை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் சிலுவையின் அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் இவை படியாது மேலோகம் இழிபடியாது மேலோகம் ஏகோவின் பரமே தேவம் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திடி பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திடி பாரிடுவே எவ்வித கொடியும் இடருக்கும் மந்தை இயேசுவை சார்ந்து நிற்பே எவ்வித கொடியும் இடருக்கும் மந்தை இயேசுவை சார்ந்து நிற்பே அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால் அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால் அவர் மிக மாதிடும் வந்தால் அணுமிகு மோதிடும் வந்தால் ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார் சிலுவையின் நிழலை அனுதினம் அடியான் சாய்ந்திடி பாரிடுவே சிலுவையின் நிழலை அனுதினம் நடியான் இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறைந்திடுவே இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறைந்திடுவே அன்பை உணர்ந்து நாம் பாடுவோம் திருமறை இசைநாதம் தேனிலும் இனிய வேதம் திருமறை இசைநாதம் தேனிலும் இனிய வேதம் தருமன காந்த சந்தோஷம் தருமன காந்த சந்தோஷம் தீர்க்குமென் இதயத்தின் தோஷம் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திடி பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திடி பாரிடுவே சிலுவையின் அன்பின் மறைவு கிருபையின் இனிய நிழலு சிலுவையின் அன்பின் மறைவு கிருபையின் இனிய நிழலு ஆத்துமனேஸ்வரன் அருகு ஆத்துமனேஸ்வரன் அருகு அடைகிறேன் ஆறுதல் மனது சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திட காரிடுவே
அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நான் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த பாடலை நாம் பாடும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டும். இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்துடன் நாம் பாட வேண்டும். ஜீவ கீதங்கள்ல 104வது பாடல், 104வது பாடல், வல்லமை தேவை தேவா என்ற பாடலை நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக தொடர்ந்து இந்த பாடலை உற்சாகத்துடன் ஏகமாக நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தரும் தேவா, இன்றே தேவை தேவா, அது இப்போ தரும் தேவா, இன்றே தேவை தேவா, அது இப்போ தரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, கர்த்தருடைய வல்லமை நம்ம இறங்க முடியாது. உணர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். மாம்சமானே யாவோர் மீதும் உம்மாவி ஊற்றுவினே. ஆமென் ஆமென். இது மாம்சமான யாவோர் மீதும் உம்மாவி ஊற்றுவினே. முத்தர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரு. ஆமென் ஆமென். வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரு. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை பலமாய் இறங்கட்டும் அப்பா. வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பெந்தேகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடே. ஆமென் ஆமென். பெந்தேகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கி வரங்களினாலும் நிரப்பும். வல்லமையாக இறங்கி ஆமென் ஆமென். வரங்களினாலும் நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவரே பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மெய்க்கப்படும் நாளும் வேண்டும். முத்திரையான ஆவி தரும். ஆமென் ஆமென். மெய்க்கப்படும் நாளும் வேண்டும். தேவாவியினாலே நிரப்புங்கப்பா. ஆவி தரும். பிதாவே என்று அழைக்க பிதாவே, முத்திரை சுவிகாரம் வேண்டிடும். பிதாவே என்று அழைக்க முத்திரை சுவிகாரம் வேண்டிடும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, வல்லமை வல்லமை வல்லமை. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை.
சொல்லு சொல்லு கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படு. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை 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 ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே இறங்குங்க இறங்குங்க. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றுக் கொள்வாயாக. கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க முடியாத அந்த கால வேளையில் வந்திருக்கிறார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக. முடிஞ்சவங்க எழுந்து நின்று, முடியாதவங்க அதே இடத்துல இருந்து தேவனை நாம் ஆராதிப்போம்.